இந்த டைம் குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டே பராத் அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோ தான். பராத்க்கு நைட்டு ஒயிட் குஸ்காவும் சிக்கன் குருமா தான் ரெடி பண்ணுவாங்க. சிம்பிளான ஒயிட் குஸ்கா ரெசிபி பார்த்துடலாம். குக்கரில் ஈக்குவல் அமௌண்ட் ஆயில் கீ சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ், முந்திரி பருப்பு செவந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய். பெரிய வெங்காயம் பிங்க் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இது கூடவே கரம் மசாலா, பச்சை வாசனை போனதும் ரஃபாக சாப் பண்ண தக்காளியை மேஷி ஆக விடாதீங்க. அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒயிட் குஸ்கா ரெடி ஆயிருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சிக்கன் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் குருமா ரெசிபி போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் சிக்கன் குருமாவும் ட்ரை பண்ணியிருந்தேன். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணலாம். சிக்கன் கிரேவி எல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஒயிட் குஸ்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் கிரேவி எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக கூட ஊட்டி விடலாம். சூப்பரான ரெசிபி. ஸோ குஸ்கா குருமா ரெண்டுமே ரெடி ஆனதுக்கப்புறமா எனக்கும் குழந்தைங்களுக்கும் சேர்த்தே பிளேட்டில் போட்டு அவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு ஸோ இன்றைக்கான டின்னரை சூப்பராக முடிச்சாச்சு. இந்த ரெசிபி எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் சூப்பரான விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.